யாரோ ரகுபதி அப்படின்னு சொல்ற ஒரு இளைஞரணியோ அவங்களுக்கு ஏதோ ஒரு அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அவருடைய தலைவர் தான் வந்து இந்த மாதிரி தப்பான நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்க வந்து சுவிஸ்லயே இருக்காங்க, அவங்க தான் பண்றாங்க. அவங்க வந்து இப்ப நேத்து என்னன்னா வந்து எதுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீங்க ஒரு 5-6 வச்சுக்கோங்களேன் அப்படின்னாங்க. ஓ 5-6 வச்சா ரஞ்சன் வந்து ராஜ துரோகி கிடையாதா அன்னைக்கு? ஏன்னா நீங்க வைக்கிற ஒரே ஆள் 4 அன்னைக்கு 2 ப்ரோக்ராம் நடக்கிறது உங்களுக்கு புரியல, உங்களுக்கு கூட்டம் வரணும், உங்களுக்கு காசு வரணும், அது ஒண்ணுதான். சோ பிரச்சனை அவங்களுக்கு எந்த இல்ல. ஐயா பேரு யாருன்னே தெரியல, சுவிஸ்ல இருந்து கால் பண்றாங்க. அங்க இருந்து சுவிஸ்ல இருந்து கால் பண்றாங்க. சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீ போனா உன்னை அழிச்சிருவேன். இது என்ன மாஃபியாவா நடக்குதுங்க ஐயா? இல்ல போலீஸ் வரைக்கும்லாம் போலங்க நான், ஏன்னா அது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. அவங்க நாங்க செக் பண்ணோம், சங்கீதா கால் பண்ணி செக் பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க இது வந்து யார் எங்க போறதும் தடுக்க முடியாது. கமிஷனர் அளவுக்கு பேசியிருக்காங்க, யார் எங்க போறதும் தடுக்க முடியாது. நீங்க ஆர்டிஸ்ட் போறீங்க, பெர்ஃபார்ம் பண்றீங்க, அவ்வளவுதான். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதாங்க. வேற ஃபோன் நான் கொஞ்சம் பயந்து ஒரு கமிஷனர் அவங்களோட பேசினேன். நீங்கள் உங்களோட தொழில் இது, கவர்மெண்ட்டே வந்து ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், யாருமே போகக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. உங்கள் அசோசியேஷனில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கான்னு கேட்டாங்க. ஷரத் சார்கிட்டையும் பேசினோம். அம்மா உன்னோட தொழில், உன்னோட தொழில், இதில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீங்கள் வேணும்னா நீங்கள் போகலாம், இல்லைன்னா நீங்கள் போக வேண்டாம், இது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்னார். இதுதான் நடந்தது. ஸோ யாருக்குமே யாரையுமே, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றதுனால யாருக்கும் யாரையும் தடுக்கிறது இல்லை. நம்ம வந்து நம்மளோட முடிவை வந்து ஒரு ஈழத்தமிழ் மக்கள் மேலே இருக்கிற ஒரு அன்புனாலேயோ இதனாலேயோ நம்ம எடுக்கிற முடிவு தான் தவிர, இது அதுதான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், தப்புனா நான் போக மாட்டேன், போனாலும் செய்ய மாட்டோன்றது தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். இது தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றப்போ ஏன் இதை தடுக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஒரு டென்ஷன் இல்லை. அப்பவும் 2 நிகழ்ச்சி நடந்தது. பட் அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க ஏதோ செலிபிரிட்டிஸ் வராங்கன்னு ஏதோ பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க. பட் யாருமே வரல. இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க சொன்ன செலிபிரிட்டிஸ் நாங்க 2 பேரும் நாங்க போயிருந்தோம். ஸோ ப்ராபப்ளி இங்கேயும் வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க போல இருக்கு, போனதுனால இதாச்சு. எனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது. எனக்கு இந்த நிகழ்ச்சியே வந்து நான் பார்த்தது, நானு கிறிஷ் போகிறோம் அண்ட் ஜீவா சார் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளோதான் எனக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி தெரியும். அந்த நிகழ்ச்சி யார் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. அந்த லெட்டர் அந்த இமெயிலில் வந்தது தான் பார்த்துட்டு ஷாக் ஆனேன், என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கரெக்டுண்ணா, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான ஒரு இது என்ன நடந்ததோ அதை அப்படியே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் அங்கே ஒரு 3, 4, 5, 6 ப்ரோக்ராம் நடக்குதுன்னா 6 ப்ரோக்ராமும் அந்த லோகோ போட்டு தான் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தலைப்பு புத்தாண்டும் புதிய நிகழ்வும் நீங்கள் புத்தாண்டு புதிய நிமிர்வு, இது புத்தாண்டு புதிய மகிழ்வு க்ளோஸாக இருக்கிறதுனால கிளாஷ் ஆகுதோ அப்படின்னு அவங்க பயந்துருக்கலாம். வாட் அட் த மேக்ஸிமம் நாங்கள் ஒன்று ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும் நான் உங்ககிட்ட. சார் இது நம்ம இந்தியாவோ இல்லை ஏனாத்த நான் கொடுத்தோம் சொல்ல முடியாது, நம்ம ஸ்ரீலங்காவோ போல சுவிட்சர்லாந்து அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த ஊரோட பெரிய கமிஷனர் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் அங்கே. அது யூரோப் சார், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதான் அதான் சங்கீதா சொன்ன மாதிரி ஷரத் அண்ணன் கிட்ட இப்போ தான் பேசணும். அண்ணா சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் பாட்டு, நீங்க போறீங்க கமர்ஷியலா போய் பாடிட்டு வரீங்க, அவ்வளவுதான், யாரும் எதுவும் சொல்ல முடியாது, எந்த பிரச்சனையும் அங்க வராது. பிகாஸ் யூ கோயிங் டு சுவிட்சர்லாந்து போறதுனால எந்த ப்ராப்ளம் வராது. நீங்க ஸ்ரீலங்கா போல சுவிட்சர்லாந்து தான் போறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு. யாருக்கும் பயம் கிடையாதுண்ணே, யாருக்குமே பயம் கிடையாது. பயம் தான் இங்க வந்து பேசியிருக்க மாட்டோம்ண்ணே. இது ஒரு போராட்டம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்க போலன்னா நாளைக்கு எந்த ஆர்டிஸ்டும் போக மாட்டாங்க, இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்று தான்